Before you get the world's opinions, you got to know who you are. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டால் போதும். ஜெரமையா 1:5, எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் ஆண்டவர் சொல்றார். Before I shaped you in the womb, I knew all about you. அதாவது நம்மை பற்றி முழுமையாய் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்தும் ஒவ்வொரு மனிதனையும் சரிசமமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். He loves everybody equally. எல்லாரையும் நேசிக்கிறார். அப்போ உருவாகிறதுக்கு முன்னாடியே பிறப்பதற்கு மட்டுமல்ல, உருவாகுவதற்கு முன்பதாகவே, not just born, even before we were shaped in the womb, God knew us completely. உங்களை பற்றி முழுமையாய் அறிந்திருக்கிறவர். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வியாதிகள், நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He will get you out of it. அறிந்தவர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவாதி தேவன், Almighty powerful God, வல்லமையுள்ளவர், தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை செய்வார். He is not a God who wants you to suffer. நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். God knows you. He knows you completely. Just believe that you are His important, unique child. நீங்க அவருக்கு ஒரு முக்கியமான தனித்துவமான பிள்ளை என்பதை முழுமையாய் அறிந்து கொள்ளுங்க. உலகம் உங்களை பற்றி என்ன சொன்னாலும், உலகம் உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன்ஸ், வேர்ல்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் may be different, but know who you are. Know how you are created and how special you are. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஆண்டவர் உங்களை எப்படிப்பட்டவராய் படைத்திருக்கிறார், நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை கிறிஸ்துவுக்குள் நமக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்ளும் பொழுது life becomes easy without any stress. Let's pray. Father God, thank you. நன்றி அப்பா, உடைய வார்த்தைக்காய் நன்றி. கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன், சுகமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறேன். நாங்கள் எந்த குறைவுகளை பற்றியும் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய அப்பா ஐடென்டிட்டியை சம்பூரணம்தான். நீர் அதை எங்களுடைய வாழ்க்கையில காண செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.